जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். சந்நியாசிகள் கூட செய்யாததை செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றினீர்கள். நெருப்பு பருத்தி ஒன்றாக இருந்தாலும் காமக்கத்தி வாழ்க்கையில் இயங்காது. ஞானவாள் நடுவில் நிற்கிறது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில். யுகல் ரூபம் நீங்கள், மம ரூபம் நீங்கள். शिवशक्ति पांडव सेने பத்மபாதம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். என்ன இருந்தீர்கள், என்ன ஆனீர்கள். जय शिवशक्ति जय पांडव सेना। ஓம் சாந்தி. இன்னைக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய தாமரை அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய 3வது நாள் யுகல்ஸ் பட்டிக்கானது. யுகல்ஸினுடைய பட்டி அதனுடைய 3வது நாள். இன்னைக்கு ரிவைஸினுடைய முரளி பார்த்தீங்கன்னா 15/2/2007. இது சிவராத்திரியினுடைய முரளி. சிவராத்திரிங்கிறது பாபாவனுடைய அவதாரத்தினுடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய சரியான அர்த்தம் நம்ம இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். சிவராத்திரி அப்படின்னா சிவபாபாவுக்கு மட்டும் பர்த்டே கிடையாது, குழந்தைங்களாக நம்மளுடைய பர்த்டேயும் இருக்குது. இதிலேருந்து தெரியுது பாபாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான பிறந்த நாள் அப்பா மற்றும் குழந்தையினுடைய பிறந்த நாள் வேறு யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உள்ள 3 விஷயங்களில் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வாய்தா. பாபாவுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுக்குறோம். பாபா மென்ஷன் பண்ணுறது பக்தியில், அதாவது பாபாவை குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி, பாபா வர்றதுக்கு முன்னாடியே, பாபா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டோம். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரையும் மறந்துடுவோம், உங்களை மட்டும்தான் நினைப்போம், உங்களுடையவனாக ஆகிடுவோம் அப்படின்ட்டு பக்தியில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை பாபா ஞாபகப்படுத்துகிறாரு. நமக்கு ஞாபகம் இல்லை, அவர் ஞாபகப்படுத்துகிறாரு. எப்படி பாபா சத்தியத்தினுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறாரோ, ஆத்மாவுடைய விஷயங்கள், பரமாத்மாவுடைய விஷயங்கள், டிராமாவுடைய விஷயங்கள் நமக்கு எப்படி நினைவுபடுத்துகிறாரோ, அதே போல் நம்ம பக்தியில் என்னெல்லாம் பாபாவுக்கு ப்ராமிஸ் கொடுத்தோமோ அந்த விஷயத்தையும் பாபா நினைவுபடுத்துகிறாங்க. அதனால் பக்தியில் கூட எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாங்க பாபா வாங்க. அதனால் நம்மளுடைய பிறந்த நாள் அன்று பாபா நம்ம என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்தோமோ, ஏன்னா அது சிவராத்திரிங்கிறது ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய நாள். பாபாவுக்கு வாக்கு, பாபா எழுதி ஏதாவது ஒரு இதை விடுங்க அதை விடுங்க, ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ண வைக்கக்கூடிய நாள். அதனால பாபா நம்ம ஏற்கனவே செய்த ப்ராமிஸ் என்னெல்லாம் பண்ணமோ அதையும் ஞாபகப்படுத்துறாரு. ஒவ்வொரு சிவராத்திரியும் பாபா நினைவுபடுத்துவாங்க. இன்றைக்கும் அதே போல் பாபா ஞாபகப்படுத்துறாரு நம்மளுடைய ப்ராமிஸ் என்னவாக இருந்தது, என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கூடவே இருப்போம், கூடவே போவோம், கூடவே ஒவ்வொரு காரியமும் செய்வோம், கூடவே திரும்பி நம்ம வீட்டுக்கு போவோம். இது நம்மளுடைய ப்ராமிஸாகவும் இருக்குது, பாபாவுடைய ப்ராமிஸாகவும் இருக்குது. எப்பயிலேருந்து நம்ம பாபா குழந்தை ஆனமோ அப்பயிலேருந்தே நம்ம பாபாவனுடைய தொடர்பில் சதா இருக்கிறோம். பாபாவனுடைய கனெக்டடாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். பாபாவனுடைய 3 சுரூபம் என்ன? நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி. எப்போ நம்ம சம்பூர்ண பவித்திரத்தாவுடைய அந்த ஸ்டேஜை நம்ம பிராப்தி பண்ணுறோமோ, அடையிறோமோ, அப்போ தான் பாபா கூடவே நம்ம இருக்க முடியும், பாபா கூடவே ஒவ்வொரு காரியம் செய்ய முடியும், பாபா கூடவே போக முடியும். பாபா ஞானம் கொடுக்குறாரு, சக்திகள் கொடுக்குறாரு. அந்த சக்திகளை கூட எடுக்கிறது கூட நம்ம தான் எடுக்கணும். அவரை நினைவு கூட நம்ம தான் பண்ணணும். பாபா சொல்ல தான் முடியும், டைரக்ஷன் கொடுப்பாரு, ஆனால் செய்ய வேண்டியது நம்ம தான். பாபாவை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும், துணைவனாக்கிக்கணும், கூடவே வச்சுக்கணும். அதன் மூலமாக நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது,
நம்ம எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம பாபா வந்து நம்ம கூட இருக்கிறாரு. அதை வந்து நம்ம பாபாவுக்கு ப்ரூஃப் பண்ணணும், வெளிப்படுத்தி காட்டணும். நம்ம எங்கேயாவது புத்தி போய் மாட்டிக்குது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நம்ம பாபாவை விட்டு வேற திசையில் போயிடுறோம் அப்படின்னா, அந்த பாபாவை வந்து நம்ம அந்த நேரத்தில் கைவிட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கைவிட்டுட்டு தனியாயிடுறோம், தனியாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி. அதனால பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி தனியாயிடுறாதுங்க. எப்போவுமே பாபாவை கூட வச்சுக்கோங்க, கூடவே இருங்க, அவரை யூஸ் பண்ணுங்க, அவருடைய எல்லா சக்திகளையும் யூஸ் பண்ணுங்க. அவரும் ரெடியாக இருக்காரு, நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி பாபா நமக்கு அவர் தரப்புலேருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவர் தரப்புலேருந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஞானம் கொடுப்பாரு. அவரை கூப்பிட்டா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவர் காரியம் செய்வார். ஆனால் அவராக செய்ய மாட்டார், நம்ம தான் ஆர்டர் போடணும். ஏன்னா நமக்கு அவர் செய்ய போனால் எல்லாருக்கும் செய்யணும்ல. அதனால் நமக்கு வந்து அவருடைய அறிமுகம் கிடைச்சிச்சு, நான் யாருங்கிற அறிமுகம் கிடைச்சிச்சு, சிருஷ்டி சக்கரத்தினுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சு. அது பாபா மூலமாக கிடைச்சது. இதுதான் நம்மளுடைய பாக்கியம். அதை வச்சு இது ஒரு டூல், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நம்மளுடைய ஸ்டேஜை, நம்மளுடைய நிலையை வந்து உயர்த்திக்கணும். அவரை யூஸ் பண்ணி நம்மளை தூய்மையாக்கிக்கிறோம். அவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய விக்னங்களை, தடைகளை நம்ம வீழ்த்துறோம். அவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி அடைகிறோம். அவரை யூஸ் பண்ணி நமக்குள்ள சக்திகளை நிரப்புறோம். அவரை யூஸ் பண்ணி நமக்குள்ள குணங்களை நிரப்புறோம். அவரை யூஸ் பண்ணி எல்லா கஜானாக்கள்லையும் நிறைஞ்சவங்களாக மாறி நம்ம தேவதையாகிறோம். அவரை யூஸ் பண்ணலாம், ஆனால் அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் சொன்னதை ஆர்டர் போடுறீங்கன்னா அதன்படி நடப்பார். ஆனால் ஆர்டர் போடணும்ல, நம்ம ஆர்டர் போடுறதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும்னா அவர் மேலே, அவருக்கு மேலே நம்பிக்கை வேணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் அவருடைய சக்திகள் மேலே நம்பிக்கை இருக்கணும், ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும், பாபா மேலே நம்பிக்கை இருக்கணும். முக்கியமாக அவர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, என் மேலேயும் நம்பிக்கை வந்துருச்சு, சிருஷ்டி சக்கரத்தின் மீது நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்போ தான் 100% அவரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும்னு பாபா சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணங்கள் வராது. ஏன்னா அந்த நம்பிக்கை அங்கே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிலை அடையும் போது தான் நம்ம பாபா கூட போகணும், வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த குறிக்கோளை நம்ம எட்ட முடியும். ஏன்னா அவர் வந்திருக்கிறது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. எப்போ கூட்டிகிட்டு போவார்? அவருக்கு ஈக்குவல் ஆகும்போது தான் கூட்டிகிட்டு போவார். அவர் ஈக்குவலாக நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி ஆகும்போது தான் நம்ம வந்து அவர் கூட போகிறதுக்கு அந்த படகுல உட்கார முடியும். பாபா கூடவே போகணும் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னா இப்போ நம்ம அவரை கூடவே வச்சுக்கணும். அப்போ தான் கடைசியில் கூட போக முடியும். அதனால் சிவராத்திரியில் வந்து நம்ம விரதம் எடுக்கிறோம். விரதம் அப்படின்னா பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, பாபா 5 விகாரங்களுக்கும் சேர்த்து சொல்கிறாரு. 5 விகாரங்கள் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல தெரியும் தானே? ஞாபகம் இருக்கு இல்லையா? அதனால் கேட்கல விடுங்க. ஆனால் 5 விகாரங்கள் மேலேயும் பாபா சேர்த்து சொன்னார். அதையும் சேர்த்து எல்லாமே, ஒன்லி பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, எல்லா விகாரங்களையும் வெற்றி காண்பது தான் உண்மையான பிரம்மச்சரியம். அட்டென்ஷன் இல்லாத காரணத்தினால பாபா சொல்கிறாங்க எல்லா விகாரங்களுடைய அம்சங்களும் வந்துடுது. அப்புறம் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, அதனால் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்துடுது, நாங்கள் விரும்பவே இல்லை, அது வந்துடுது அப்படிங்கிற சோம்பேறித்தனத்தின் தாக்கத்தின் காரணத்தினால ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இவர் இந்த மாதிரி பண்ணாரா, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, இல்லைன்னா எனக்கு நான் எல்லாம் கோவப்படுற ஆள் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு அவரால் தான் கோவப்பட்டேன்ட்டு இன்னொரு ஆளை காரணமாக வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய லட்சியம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, அதனால் நம்மளுடைய லட்சணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கணும். அவங்க வந்து இந்த நினைவு சின்னத்தை இந்த சிவராத்திரியினுடைய விரதத்தினுடைய விஷயத்தில் வந்து ஒரு நாளைக்காக பண்ணுறாங்க பக்தர்கள். ஆனால் நமக்கு லைஃப் லாங், லாஸ்ட் வரைக்கும், எதுவரை உயிரோடு இருக்கமோ அது வரைக்கும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிற அந்த ஒரு ஜென்மத்துக்காக. அவங்க ஒரு நாளைக்காக பண்ணுறாங்க, நம்ம இந்த ஒரு ஜென்மத்துக்காக பண்ணுறோம். சோம்பேறித்தனம் வந்து எந்தெந்த ரூபத்துலலாம் வருது? இந்த சோம்பேறித்தனமானது பார்த்தீங்கன்னா ஃபுல் டேயில் பல ரூபங்களை தாரணை பண்ணுது.
காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படிங்கிறத விட காலையில் எந்திரிக்க முன்னாடியே சோம்பேறித்தனம் வந்து இன்னும் இன்னும் தூங்குன்னு சொல்லுது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்துடுது. 5 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா 5 மணியில் போய் நிற்கும். அமிர்த வேலை முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் முரளி தான் மொபைல்லே வந்துடுது. எதுக்கு கிளாஸுக்கு போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தூலமான ரீதியில் நமக்கு தெரியுது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் அப்படின்ட்டு. ஆனால் சூட்சுமத்திலேயும் சோம்பேறித்தனம் நிறைய இருக்குது. ஞான சிந்தனை பண்ணுறதில்ல, பாபாவை கூட வைக்கிறதில்ல, பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுறதில்ல, அப்புறம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆத்ம உணர்வுல இருந்து செய்கிறதில்ல, இல்லைன்னா ஸ்வமான் பயிற்சி பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பாபா அன்னைக்கு என்னென்னலாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாரோ அந்தந்த வானிலை அன்னன்னைக்குள்ள வானிலை அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம யாருக்கு மேலேயாவது பழி போடுறோம் அப்படின்னா கூட அது கூட ஒரு சோம்பேறித்தனத்தின் அடையாளம். சில நேரத்தில் அவங்க அன்பாக கொடுத்தாங்களோ அதனால நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு நிறைய சாக்கு போக்கு சொல்கிறாங்க. நான் வந்து சும்மா சாப்பிடல, ரொம்ப பாசமாக போய் சொன்னாங்க, என்னால் தவிர்க்க முடியல, என்னால் வந்து வேண்டான்னு சொல்ல முடியல, அதனால நான் சாப்பிட்டுட்டேன், இப்படி சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதனால் செக்கிங் பண்ணணும். செக்கிங் எது வரைக்கும் நடக்கலையோ அது வரைக்கும் சேஞ்ச் ஆனது அங்கே நடக்காது. ஒரு பாபா சொல்கிறாங்க, நமக்குள்ள பலவீனமாக இருக்குது, நமக்குள்ள சக்தி இல்லை, நம்மளால் அதனால் அந்த பலவீனங்கள் வெற்றி கொள்ள முடியலைன்னா என்ன சொல்லிடுறாங்க பாருங்கள், மகாரதிகள் கூட அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, அவங்களும் கோபப்படுறாங்க, அவங்களும் இப்போ வேறு வழி இல்லைனா வெளியில் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்க அவங்கள மையமாக காட்டி அவங்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க மூலமாக அவங்க வந்து காரணமாக காட்டிக்கிறாங்க. அவங்களும் தான் சாப்பிட்றாங்க. அப்போ நான் சாப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு தான் உடனே பாபா என்ன சொல்கிறாங்க, உங்களை வந்து சகோதரர் சகோதரிகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லவே இல்லை, மம்மா பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டானவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், இம்பர்ஃபெக்டாக இருக்கிற விஷயங்களை இல்லை மனிதர்களை எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? அது சொல்லவே இல்லையே பாபா. ஸ்ரீமத் அது பாபா அப்படி ஒரு ஸ்ரீமத் கொடுக்கவே இல்லையே. பிரம்மா பாபா மம்மா அவங்க 2 பேர்த்தையும் தானே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கார். பர்ஃபெக்ட் யாரோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். அதுல இன்னும் சிம்பிளாக பாபா ஸ்தூலமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க, சூட்சுமாக சிவபாபா நிராகார ரூபத்தில் வந்து சிவபாபாவை ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் ப்ராக்டிக்கலில் ஸ்தூலமான விஷயங்களில் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி கூட சொல்லிக்கலாம், ஃபரிஸ்தா ஆகணும்னா பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க, அசரீரி ஆகணும்னா சிவபாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நம்ம உறுதியான எண்ணத்தை உறுதியாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா முழு உலகமே அவங்க முன்னாடி எதிரில் நின்னா கூட நம்ம அந்த முடிவுலேருந்து மாற மாட்டோம். மேலும் நம்மளை வந்து வெற்றி அடைகிறதுலேருந்து யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி சில நேரத்தில் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமாக இருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம மனசுக்குள்ள வீணான எண்ணங்களையோ நெகட்டிவான எண்ணங்களையோ கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக நம்ம கனெக்ஷன் பாபா கூட கரெக்டாக இருக்குது அப்படின்னா வெற்றியை நாம் அடைந்தே தீருவோம். அதனால் பாபா அந்த நினைவுகளையும் கொடுத்தாரு. திட சங்கல்பம் மற்றும் தைரியம், திடமான உறுதியான எண்ணம் மற்றும் தைரியம் வைக்கணும். மற்றவங்கள வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸி, இது இத்தனை ஜென்மமாக நம்ம பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் தன்னைத்தானே செக் பண்ணுறது, தன்னைத்தானே பார்க்குறது, தன்னுடைய குறைகளை பார்க்குறது, இது வந்து கொஞ்சம் தைரியம் வேணும் இதுக்கு கண்டிப்பாக. இது வந்து முரளியினுடைய ஹெட்டிங்கில் இருந்தது இல்லையா, தன்னைத்தானே மாற்றணும் அப்படின்னா தன் மேலே கவனம் வைக்கணும். இப்போ சண்டே முரளி வருது அப்படின்னா பாபா அதில் அந்த 3 வார்த்தை சொல்கிறாரு இல்லையா, நமக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. டைம் கம்மி, அச்சானக், எவரிடி, ரொம்ப கால பயிற்சி வேணும், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் ரொம்ப கால பயிற்சி வேணும், அதனால எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க அப்படிங்கிறார். ஐயோ நான் இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு இப்படி தெரியாமல் போச்சே, நான் உஷாராக இருந்திருப்பேனே அப்படின்ட்டு சொல்லாதுங்க. ரெடியாக இருங்க, ரொம்ப கால பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறார். திடீர்னு தான் வரும், சொல்லிட்டு வராது, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி சீன்களை, அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கேற்ற அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கான சக்திகள், இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய
நமக்குள்ளே கொண்டு வர வேண்டிய எண்ணம், நம்மளுடைய பார்வை, நம்ம நிலைச்சிருக்க வேண்டிய மனஸ்திதியை இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் ரெடியாக இருக்கிறது ஆக்சுவலி. அதுக்காக ஹோம்ஒர்க் கொடுத்தாருல, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு போன சண்டேயில் 12 தடவை ஆசிரியர் பயிற்சி 10 நிமிஷம், அப்புறம் பரிஸ்தா பயிற்சி 10 நிமிஷம், அப்புறம் சரி பரவாயில்ல 10 நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு, 5 நிமிஷம் கூட பரவாயில்ல அப்படின்னா. 5 நிமிஷத்துக்கு கம்மியாக பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் பண்ணுங்கள், 6 நிமிஷம் பண்ணுங்கள், 7 நிமிஷம், 8 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள். ஆனால் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களை ரொம்ப கால திடீர்னு என்ன வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, சக்திசாலியாக இருக்கிறதுக்காக இது ஒரு பயிற்சி அப்படின்னாரு. இந்த பயிற்சியை நீங்கள் இப்போவே பண்ணுங்க. அப்போ தான் கடைசி நேரத்தில் திடீர்னு என்ன வருமோ அப்போ நம்ம எவரடியாக இருக்க முடியும். அதற்கான சக்தியை இப்போவே நீங்கள் நிரப்பிக்கோங்க இந்த பயிற்சியின் மூலமாக அப்படின்னாரு. எல்லாராலும் 24 தடவை பண்ண முடியுதா? பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஆஹா சௌபாகியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய ஸ்திதி ஃபுல் டே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் மட்டும் பாபா நினைவில் இருக்கிறோம், மற்ற நேரத்தில் ஏதோ நினைவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நடுவாக இந்த ஒரு பயிற்சி நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப டைம், 2 மணி நேரம் மொத்தத்தில் 5 நிமிஷம் வச்சு பார்த்தா கூட 12 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அது 2 மணி நேரம் மொத்தத்தில் வந்துடுது. 2 மணி நேரம் கணக்கு யோகாவில் வந்துடுது. அதனால் இந்த பயிற்சி ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளுடைய நினைவு ரொம்ப லாங் டைமில் நம்மளை வைக்கிறதுக்காக, நிலைத்திருக்க வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் இப்போ நேரப்படி நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்ம ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிறைய தாய்மார்களை நம்ம கேட்குறோம், ரெடியா அப்படின்னா ரெடி பாபான்னு சும்மா கை தூக்குறாங்க. நாங்கள் ரெடிங்கிறாங்க. ரெடின்னா பாபா என்ன சொல்கிறாரு? எல்லா குணங்கள், சக்திகள், தேவதைகள்கிட்ட என்ன குணம் இருக்கோ அந்த எல்லா குணமும் நிறைஞ்சிருக்கணும் நமக்குள்ள. அப்புறமா அப்போ ரெடி, ஓகே தேவதை ஆகிட்டேன், இப்போ போன உடனே சரீரம் விட்டா தேவதை சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதுதான் ரெடி. சும்மா எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழை பிடிக்கலை, நான் ரெடிப்பா போகிறேன்ப்பா, அது ரெடி கிடையாது. அது அறகுறை. சும்மா ரெடின்னு கை தூக்கக்கூடாது. ரெடி ஆகணும். ரெடி ஆகணும்னா எல்லா குணமும் நமக்குள்ள நிரம்பணும். இது நிரம்பி இருக்கா? அந்த மாதிரி ரெடியா? சும்மா ரெடின்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா ரெடின்னு நிறைய பேர் இப்படி திரியிறாங்க. நிறைய பேர் ரெடி என்ன கூட்டிகிட்டு போங்க பாபாவை. ஒன்றும் யோகாவே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சக்தி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது ரெடி கிடையாது பாபா சொல்லுவாங்க. நம்மலாம் பாபா வீட்டில் இப்போ மதுபனில் நாங்கள் சேஃப்டியாக இருக்கிறோம். சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் ரிட்ரீட் சென்டரில் இருக்கிறவங்களும் நல்லா சேஃப்டியாக இருக்காங்க. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் உலகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை பொறுத்து கூட, அதை பேஸ் பண்ணி கூட நம்ம எவர் ரெடியாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். இங்கே ஜாலியாக இருக்கும் நம்ம பாபா வீட்டில். அச்சா, ஓம் சாந்தி. திலகம் சூடியவர்கள் நீங்கள், பிறவிருத்தியில் இருந்தும் நிவிருத்தி பெற்றவர்கள்.
பொன்னா ஒளியை பரப்பட்டும். வீடு வீடாக கீதா தெரு தோறும் பாடசாலை, ஒவ்வொரு மனமும் கோவில், ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். போலேநாதின் தன்னதானம் தனித்துவமானது. சிவ நினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் யுகல் மூர்த்தி, ஜெய் கமலமூர்த்தி. ஓ யுகல் வீரர்களே, ஓ அசைக்க முடியாத தவசிகளே, ருத்ரஞான யஜத்தின் தூய ஜ்வாரை மயங்கள். தானே இறைவன் உங்கள் காவலனானான். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். தம்பவ 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 தம்பவ.